தமிழ்நாடு, பீகார் தேர்தல்களை கருத்தில் கொண்டு எந்த தகவலும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு அறிவித்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இரண்டாவது முறையாக பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மனோ தங்கராஜ் குமரி மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் மத்திய அரசின் திட்டத்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று கூறினார். மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அரசு செயல்படுத்தாது என்று தெரிவித்தார். என்ன பொறுத்தவரை அவங்க ஒரு இரட்டை விட மாதிரி தான். அவங்க உண்மையாக என்ன செய்ய போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. காரணம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 முடிச்சிருக்கணும். அங்கே தொடங்கவே இல்லை. 5 வருஷம் தாங்கள் செய்ய வேண்டிய கடமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அவர்கள் எடுக்காமல், எந்த டேட்டாவும் இல்லாமல், நீங்கள் இன்னைக்கு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கி இவங்க இவ்வளோ தூரம் பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. டேட்டா இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வேலையே இல்லை. அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தலை. இது பீகாரில் நடக்க தேர்தல், தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கின்ற தேர்தல். இப்போ இந்த எந்தெந்த மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்ததோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் வர இருக்கின்றது. அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு போலியான அறிவிப்பு என்றே நான் கருதுகின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க உடனே ஜீவோ போடுவாங்களா, நிதி ஒதுக்கீடு செய்யாங்களா, பணிகளை கொண்டு போகிறாங்களா பார்ப்போம். அப்படி வந்ததென்றால் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் கருத வேண்டும். ஏன்னா நம்ம தான் அந்த டிமாண்டை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கோம்.